இல்ல அவங்க போடுறது ரொம்ப கீழ்த்தரமா போடுறாங்க. எங்களால அது ஏற்கனவே நாங்க ரொம்ப நொந்து போயிருக்கோம். எங்க குடும்பம் என் தம்பிய வந்து ஒரு முதுகெலும்பு மாரி இருந்த தம்பி எங்கள விட்டு போயிட்டான். எங்கள நாங்க ஏற்கனவே ரொம்ப நொந்து போய் குடும்பம் ரொம்ப வேதனையில இருக்கோம். நாங்க எல்லார்ட்டயும் ஒண்ணும் பண்ணாதான் பழகுறோம். யார்ட்டயும் எந்த வேற்றுமையும் காட்டல. இந்த பாருங்க என் பக்கத்திலேயே 20 அடியில இருக்கு. அந்த திருச்சபை இருக்கு. இங்கிட்டு பாருங்க இந்த மசூதி இருக்கு. இல்ல எல்லார்ட்டயும் நாங்க மாமன் மச்சினி, அண்ணன் தம்பியா தான் நல்ல முறையில தான் பழகிட்டு இருக்கோம். சம்மந்தம் இல்லாம எதேதோ போட்டு எங்கள ரொம்ப நீங்க வந்து கேவலப்படுத்துறீங்க. நீங்க எது ஒரு கருத்து நீங்க போடுறீங்கன்னா வந்து ஏரியால நீங்க வந்து விசாரிங்க. பக்கத்துல இருக்கவங்க. நாங்க 40 வருஷத்துக்கு மேல இங்க ஒரே வீட்ல தான் இருக்கோம். ஒரே இல்லங்க உங்களுக்கு ஒரே புரியுதா கூட்டு இல்லையா? குடும்பமா அவங்க இருக்கோம். என்ன நோக்கத்துல போறாங்கன்னு புரியுதா இல்லையா? இவரு உயிர விட்டது இந்த காரணத்துக்காக இல்ல. முருகருக்காக தீபம் ஏத்தணுன்ற காரணத்துக்காக இல்ல இல்ல. தனிப்பட்ட காரணத்துக்காக நடந்தத திசை அவனுக்கு திருப்புறாங்க. தனிப்பட்ட காரணம்னு எதுவுமே கிடையாது. அது எல்லாம் ஒரே கூட்டு குடும்பமா இருக்கும். எங்க அப்பா, நான், என் தம்பி எல்லாம் ஒரே வீட்ல தான் 40 வருஷத்துக்கு மேல இதே வீட்ல தான் இருக்கோம். எங்கள பத்தி இந்த ஏரியால எல்லாத்துக்குமே தெரியும். நாங்க எப்படி வர்றோம், போறோம், என்ன இதுக்கப்புறம் தொழில் தமிழக பண்றோம் மக்களுக்கு தெரியும். எல்லாம் தெரியும். நிச்சயமா போய் சேரும். அந்த அவங்க சொன்ன அவதூறெல்லாம் தவிடுபொடியாவும், நிச்சயமா அவரோட புனித எண்ணம் இருக்கு இல்லையா? அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரும். அதனால வருத்தப்படாதீங்க. தைரியமா நில்லுங்க. நீங்க வீட்ல இருக்கிற நீங்களே வந்து பலமா நிக்க வேண்டிய ஆட்களே இல்ல கலவரம் நம்ம அப்புறம் அவங்க என்ன வீட்ல இருக்க பண்ணுவாங்க? பொம்பளை ஆளுங்க வந்து ரொம்ப அதனால மன உளைச்சல் ஆகுறாங்க. நம்ம இப்ப வெளியில 4 பேர் உங்கள மாரி ஆளுங்க வர்றீங்க, பாக்குறீங்க, பேசுறீங்க, ஆறுதல் சொல்றீங்க. வீட்ல இருக்க பொம்பளை ஆளுங்க அந்த டிவில போறது, இந்த செல்லுல பாக்குறத வச்சு ரொம்ப அவங்க குமுறி குமுறி அழுகுறாங்க. தம்பி எப்படி இப்ப நம்ம கூட அத நீங்க வேணாம் அத அவாய்ட் பண்ணிருங்க. கெட்டது போடுறத பாக்காதீங்க. அப்படின்னு சொன்னா கூட அவங்க அதுக்கு உட்காந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டு இவன் எப்படி எங்க அண்ணனை பத்தி சொல்லலாம் அப்படின்னு என் தங்கச்சி கதறி அழுகுது. உங்க மனைவிய என்ன இப்படி மாமாவை பத்தி போட்டிருக்காங்கன்னு அது அழுகுது. எங்க அம்மா ஒரு பக்கம் அழுகுறாங்க. எங்களால அதை வந்து பார்த்து சகிச்சுக்கிட்டு இருக்க முடியல. தயவு செய்து யாரா இருந்தாலும் வந்து விசாரிச்சு உண்மைகளை வந்து சொல்லுங்க. எங்க மேல எதுவும் தவறு இருந்துச்சுன்னா நீங்க தவறை வந்து ஏரியால விசாரிச்சுட்டு அதை சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஆட்சேபனை கிடையாது. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தேவையில்லாத பொய் செய்திகளை தயவு செய்து பரப்பாதீங்கன்னு உங்களை நாங்கள் கைகூப்பி எங்க குடும்பத்து சார்பாக கேட்டுக்கிறோம்.